வேண்டி ஸ்கேன் பண்ணி பார்த்து பெண் குழந்தை என்ற உன கருவுல வச்சியே என்ன செய்யறான், அழிக்கிறான். இது முஸ்லீம்ல உள்ளவனும் செய்யறான், முஸ்லீம் அல்லாதவனும் செய்யறான். அப்ப இந்த கருவுல அழிக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த வரதட்சணை தான் காரணம். இந்த பிள்ளை பெற்றெடுத்தோம்னு சொன்னா நம்முடைய வருமானத்தை கொண்டு இதை என்ன செய்ய முடியாது, கரை சேர்க்க முடியாது. நம்ம சமூகத்தில் அதை விட மாட்டாங்க. அவ்வளவுக்கு நம்ம திரட்டுறதுக்கு நம்மகிட்ட சக்தி இல்ல, நம்முடைய பொருளாதாரம் இல்ல. இது வயசுக்கு இது கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது எவ்வளவு கேட்பாங்க? இப்ப 5 லட்சம் கேட்கறாங்க. அப்ப 40 லட்சம் அப்ப நம்ம என்ன நினைப்பானா இல்லையா? இப்ப 5 லட்சம் கேட்டானா இந்த குழந்தை 18 வயசுக்கு வரும்போது எத்தனை லட்சம் கேட்பான்? இப்படி நம்ம பயந்து போற நேரத்தில் என்ன பண்றான், வேணாம் எதுக்கு 18 வருஷத்துக்கு நம்ம கண்ணீர் விடணும், ஒரு நாள் சாவடிச்சுட்டு ஒரு நாள் கவலையோட முடிஞ்சு வரும்ல. 18 வருஷம் பார்த்து பார்த்து கவலைப்படுறதுக்கு பதிலா ஒரு நாள் கதை முடிஞ்சு வருமா, அன்னைக்கு ஒரு நாள் செத்து போற அன்னைக்கு கவலை வரும், அவ்வளவுதானே. இதுனா என்னவா இருக்கு, அது வளர 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 கவலை தான் அதிகமாகும். சந்தோஷம் வர்றதுக்கு பதிலா குழந்தைய பார்த்து அது பாசம் வர்றதுக்கு பதிலா என்ன வரும், அது பார்த்து பார்த்து அழுகுறான். இது எப்படி வளர்ந்த ஆளான இப்படி வேகமா வளருது, பெண்ணு வளர்த்தையும் பீக்க வளர்த்தையும் ஒண்ணுமாங்க தரப்படியும் வளர்ந்துரும். ஆம்பளை பிள்ளை இப்படி வளருவான், பொம்பளை பிள்ளை செய்யும் இப்படி சின்ன குழந்தையா இருக்கும்போது பெருசா வயசுக்கு வந்துச்சுப்பாங்க. அப்ப இது தாறுமாறா வளரும் போது அவனுக்கு என்ன செய்யும், நெருப்பு கொட்டின மாதிரி இருக்கும். சந்தோஷப்படுறதுக்கு பதிலா என்னவா இருக்கு, வயிற்றுல நெருப்பு கட்டின மாதிரி, ஆகா வளர்ந்துருச்சு வளர்ந்துருச்சு வயசுக்கு வந்து அப்படித்தான் உள்ளுக்குள்ள பதறான். வெளியில காட்டிக்கிறாம நிகழ்ச்சி போக்குவரத்து நடத்தி விட்டாலும் உள்ளூர் அவனுக்கு என்ன இருக்கு, பயம் ஏற்படுகிறது. சில பேர் குழந்தை பிறந்தவனே அதுக்குன்னு ஒரு கணக்கு போட்டு சேர்க்க ஆரம்பிக்கிறான். அப்படி இருக்க அநியாயம் பண்றாங்களே, பொம்பளை பிள்ளை பிறந்தவனே அதுக்கு ஒரு சேமிப்பு போடு அப்படிங்கிற அளவுல இருக்குது. அது மாதிரி இதை விட என்ன, இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? இந்த கருக்கலைப்பு செய்யுது, பெண் குழந்தைகளை கொள்றான, மக்கா காப்பீடு செஞ்சது போய் செய்யறான். அவன் வேற காரணத்துக்கு செஞ்சான், அவன் வரதட்சணைக்காக வேண்டி செய்யலாம். அந்த சமூகத்தில் வரதட்சணை கிடையாது. ஜாகில்கள் காலத்திலேயே என்ன இல்ல, வரதட்சணை இல்ல. அரபு நாட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துதான் வரதட்சணை ஒழிக்கல. ஜாகிலா இருந்த காலத்திலேயே அந்த மக்கள் மகர் கொடுத்தா கல்யாணம் பண்ணினார்கள். அந்த சமூகத்தில் வரதட்சணைங்கிறது ஒரு காலத்தில் இருந்தது இல்ல. அப்படி சமூகத்திலே பொம்பளை என்ன செஞ்சான், கொலை பண்ணான். இப்ப அவனுக்கு கொலை பண்ணதுல ஒரு காரணமே இல்லாம செஞ்சான். இங்க அந்த கொலை பண்ற காரணத்தை உண்டாக்கி கொடுக்குறோம். ஏன் வரதட்சணை கொடுக்க முடியாது, அந்த பயத்தினால கொள்றான். அப்ப அதுக்கு அல்லாஹ் கேட்பான், இதல் மஊதத்து சுயிலத் பிஐ தம்பின் குத்திலத், என்ன பாவத்திற்காக இந்த பெண் குழந்தை கொல்லப்பட்டால் என்று மறுமையில விசாரிக்கப்படும். இந்த கருவோட குழந்தையை கொண்டா விட்டுற மாட்டேன், அனைத்தையும் அக்குவேர் ஆணிவர நான் விசாரிப்பேன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப ஏன் இந்த பிள்ளைய கொன்றேன் அம்மாவை கேட்பான்ல, அப்பனை கேட்பான்ல, அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க தப்பிக்க மாட்டாங்க. என்ன பதில் சொன்னாலும் அதுக்குரிய தண்டனை அனுபவிப்பாங்க. என்ன பதில் சொல்லுவாங்க, இறைவா இந்த கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, சமூகம் ரொம்ப அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, அப்ப இவங்க எல்லாம் காரணம்னு சொல்லி நம்மளையும் கோத்து விட்டுரும்ல. அவங்க 2 பேரும் கொடுக்குற தண்டனை என்ன செய்யும், நம்மளையும் சேர்த்து இழுத்து பிடிச்சிக்கிறோம். அப்ப அந்த தாய் தந்தையரோட சேர்ந்த நமக்கு என்ன செய்யும், அந்த அளவுக்கு இல்லாட்டாலும் ஒரு பங்கு நீ காரணமாக இருந்தாய். அப்ப இந்த வரதட்சணைங்கிற தீமை சாதாரண தீமை கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஆம்பளைகளுடைய திருமண வாழ்க்கை லேட் ஆகுறதுக்கு இது காரணமா இருக்கிறது. ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குன்னு வைங்களேன், அந்த வீட்டுல பையன் இருக்கான்னு வைங்களேன், இத கல்யாணம் பண்ணி கொடுத்துருத்தாண்டா உனக்கு கல்யாணம்ன்றாங்க, இருக்கா இல்லையா? அத கல்யாணம் பண்ணி கொடுக்கறான் என்னவா, அவனு காசுல மேட்டரா இருக்குது. மாப்பிள்ளைய கத்து கல்யாணம் பண்ண முடியாது. அப்ப என்னவாக, அதுக்கு 18 வயசு ஆகுமா, எவ்வளவு கேட்பான், 5 லட்சம் ரூபாய் கேட்பான். வீட்டுல ஒண்ணுமே இருக்காது, நீ வெளிநாட்டு போய் சம்பாரிச்சிட்டு வா, அடுத்த சபர்ல பாத்துக்குருவோம், நீ ரூபாய் அனுப்பு, 5 லட்சம் ரூபாய் சேர்ந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னு உனக்கு அப்புறம் பண்ணுவோம். அவன் கட்டு நாசமா போறான். அவனுக்கு வயசுல கல்யாணம் பண்ணி கொடுக்காதனால இந்த பொண்ணை காரணம் காட்டி அவன் 30 வயசு 35 வயசு வரைக்கும் எத்தனை பேர் கல்யாணம் பண்ணாம இருக்கான். என்னடான்னு கேட்டா 4 தங்கச்சி இருக்கு, ஒண்ணுக்கு தான் ஒண்ணு முடிச்சிருக்கணும், 3 முடியணுங்கிறான். அப்ப 3ஐயும் முடிச்சு இவன் எத்தனை வயசுல கல்யாணம் பண்ண போறான், ரிட்டையர்டு வயசுலயா? இல்லன்னு சொல்ல இயலுமா இதெல்லாம் சமூகத்துல? அப்ப ஆண்கள் மீது ஏராளமான சுமை இதுக்கு அவனு சுமத்தப்படுற காரணத்தினால அவனுடைய திருமணமும் தள்ளி போய் கொண்டிருக்கிறது. அவன் உரிய நேரத்தில் சந்தோஷமா இருந்தா தானே அவனுக்கு ஒரு வாரிசு உரிய நேரத்தில் உண்டாகும். லேட் கல்யாணம் எவ்வளவு பெரிய இடைஞ்சல், எவ்வளவு பெரிய கெடுதல் யோசிக்கிறோமா இல்லையா? நம்ம ஒரு கல்யாணம் பண்றோம் என்று சொன்னால் நம்ம ஒரு பிள்ளையை பெற்றா அந்த பிள்ளையின் மீது பாசத்தை ஊட்டி வளர்த்து அதை படிக்க வச்சு ஆளாக்குறதா இருந்தா நம்ம திடகாத்திரமா இருந்தா தான் முடியும். நம்மளே 45 வயசுக்கு பிள்ளையை பத்தி சொன்னா அது காலேஜ் சேர்க்கும்போது நீ 60 வயசு கிழவனா போயிருவார். நீ என்னத்தை போய் வளர்க்க போற, அது என்னது செய்ய ஒண்ணும் செய்ய முடியாது. அவன் சம்பாதிக்கும் போது செத்து போயிருவார், உன்னை கவனிப்பானா? அவன் படிச்சு போட்டு வேலைக்கு போயிட்டு வரும்போது நீ மோதா போயிருப்ப. அப்போ ஒரு உரிய வயசுல கல்யாணம் பண்ணோம்னு சொன்னா அந்த பையனை நம்ம வளர்ப்போம், நல்ல கல்வியை கொடுப்போம், அதை வளர்ப்பதில் சந்தோஷப்படுவோம். அப்புறம் நமக்கு முடியாம வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது அவன் நமக்கு சம்பாதிச்சு போடுவான். இவ்வளவு விஷயங்கள் இருக்க. நீங்க 40 வயசு கல்யாணம்லாம் சாதாரணமா பெண்களுக்கு ஆண்களுக்கு நடக்குதுன்னா அது எப்படி அவங்களால அந்த வாரிசுகளை கொண்டு என்ன சந்தோஷம் அடைய முடியும், அந்த வாரிசுகளால் அவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்க முடியும்? இப்படி குர்ஆன் ஹதீஸ் ஆராய்ச்சி இல்லாட்ட கூட இப்படி கூட சிந்திக்க கூடாதா? அப்ப இவ்வளவு பெரிய அநியாயங்களை எது ஏற்படுத்துகிறது, இந்த வரதட்சணைங்கிறது ஏற்படுது. இதெல்லாம் பிச்சை எடுக்க போனோம்.
இந்த வரதட்சணைங்கிறது எவன்ட்டே அந்த சக்தி கிடையாது. பிச்சைக்காரனா இருந்தா கூட அவனே என்ன செய்யறான், 5 லட்சம் ரூபான்னு கேட்கறான், 2 லட்சம் ரூபாய் போட்டுக்கிறேன்னு 2 லட்சம் ரூபாய்க்கு அடிக்கிறான். எப்படி தைரியமா கொடுக்குற, பிச்சை வாங்கி கொடுத்துருவோம் இல்லங்கிறான். அவன்கிட்ட 2 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கு எந்த கெப்பாசிட்டியும் கிடையாது. அந்த மாதிரி உள்ள ஒருத்தன் என்ன செய்யறான், மாப்பிள்ளை வீட்டுக்காரன் கேட்டவுடனே ஒரு வசதியும் இல்லாம ஒரு சோர்ஸும் இல்லாம சரின்னு ஒப்புக்கொள்றான். ஒப்புக்கொண்டு ஜமாத்துல ஒரு கடிதத்தை வாங்குறான், ஊரா போறான். பள்ளிவாசல்ல ஜும்மா தொழுது பார்த்தா இப்படி இதுக்கு எந்திரிக்கிறவன் எல்லா பள்ளியிலும் நீங்க பாக்கலாம். வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுது முடிச்ச உடனே குமராளி வந்திருக்கேன்னு ஒரு டென்ஷன் செய்யறான். 4 குமராளி வந்திருக்கிறேன், உன்னால ஏன்ட்ட உதவியை செய்யுங்க. இப்படி ஒருத்தன் கேட்கிற எவ்வளவு பெரிய விஷயம், கேவலம். ஒரு மனிதனுடைய தன்மானத்துக்கு எவ்வளவு பெரிய சவால் இது. இப்படிலாம் வாங்கிட்டு வந்து அந்த பணத்தை வாங்குறீங்க, மானம் கட்டம் பாருங்க. மாமனார வந்து வருங்கால மாமனார பிச்சை எடுக்க வைக்கிறான, இது எவ்வளவு பெரிய கேவலம். அந்த பணத்தை நம்ம வாங்குறோம்னு யோசிச்சு பார்க்க வேணாம். நோட்டா அடிக்கிறாங்க, நீ பணம் கேட்கிறே, பணம் தரக்கூடிய நிலையில் அவன் இருக்கிறானா? அவன் பிச்சை எடுத்தான் தர்றான். 90% மக்கள் வந்து வரதட்சணைக்காக வேண்டி வீடு வீடாக ஏறி இறங்குகிறார்கள், பிச்சை எடுக்கிறார்கள். எந்த மார்க்கத்தில் பிச்சை எடுக்கிறது கூட சட்டம் போடப்பட்டிருக்கிறதோ அந்த மார்க்கத்தில் பிச்சை எடுக்கக்கூடாது. ரொம்ப தேவை, அந்த மாதிரி நெருக்கடியான கட்டத்தில் என்ன செய்யணும், பிச்சை எடுக்கணும். இல்லைன்னா முகத்துல எலும்பு இல்ல, சதை இல்லாம எலும்போட எழுப்பப்படுவான். தனி அடையாளம் அவனுக்கு. பிச்சை எடுக்கிறவன மறுமை நாளால எப்படி எழுப்புவான், முகத்தில் இறைச்சி இல்லாதவனாக எலும்பு கூடாக எழுப்புவான் சொல்ற அளவுக்கு கண்டிக்கப்பட்டிருக்கிற ஒரு மார்க்கத்துல அவ்வளவு பேரும் பிச்சை எடுக்க விட்டுறானுங்க. இவன் ஆம்பளை பொண்ணை பெற்ற காரணத்துக்காக பிச்சை எடுக்கணுமா? எந்த கோவில்லையாவது பூஜை முடிஞ்சவன குமராளி வந்திருக்கன்னு சொல்லி பாத்துருக்கீங்களா? வேணா கோயில் வாசல் நின்று பாருங்க, செக் பண்ணி பாருங்க. எந்த சர்ச்சில் இது மாதிரி பார்க்க முடியுமா? பள்ளிவாசல்ல பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு ஜமாத்துல அந்தந்த ஊர்ல மட்டும் கௌரவமா இருந்துக்குவான். எங்க ஊருக்காரன் உங்க ஊர்ல வந்து பிச்சை எடுப்பான், உங்க ஊருக்காரன் எங்க ஊர்ல வந்து பிச்சை எடுப்பான். அந்த ஊர்ல பெரிய நீட்டா என்ன செய்வாக வெள்ளைன்னு சொல்லியுமா நடந்துக்கிறான். இப்படி பாக்கணுமா இல்லையா? ஏன்னா கௌரவம் கேவலமா உள்ளூர்ல தானே, தெரியாத ஊர்ல என்னத்துக்கு கௌரவம்? நம்மளை பாக்குறவன தெரிஞ்சவன் தப்பா நினைப்பான்டா தான் கேவலம். நம்ம யாருமே தெரியாதவன் கிழிஞ்ச சட்டையை போட்டு போனாலும் ஒண்ணும் கிடையாது. அதனால என்ன பண்றான், வெளியூர்ல பிச்சை எடுக்கிறான். எல்லாரும் எவ்வளவு பெரிய நொறுங்க வேண்டி இருக்காரு. பார்த்தவன இந்த வயசானவர்கள், நடுத்தர வயசில் உள்ளவர்கள் இந்த மாதிரி பள்ளிவாசல் அறிவிக்கிறான, அறிவிக்கும் போதே கண்ணீர் விட்டு அறிவிக்கிறான். இது எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு நிலையை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த வரதட்சணைங்கிறது வந்து பயங்கரமான ஒரு பாரதூரமான ஒரு கொடுமையாக இருக்கிறது. பிற சமுதாய மக்கள்லாம் காரி துப்புற அளவுக்கு நம்ம சமுதாயம் இருக்கிறது. எல்லாத்திலையும் பெருமையா பேசுறோம். இந்த சமுதாயத்தில் உள்ள எந்த ஒரு காரியத்தை எவன் கேட்டாலும் நாங்க உங்களை விட நாங்க ஒருபடி மேலதான் சொல்றோம்ல. இந்த ஒண்ணுல சொல்ல முடியுதா? இந்த வரதட்சணை விஷயத்துல வந்து உன்னைய விட நாங்க பரவாயில்லைண்டா சொல்ல முடியுதா? வாங்குறது வாங்கி தொலைகிற, கம்மியா வாங்கி நீ லட்சம் வாங்குறடா, அடையாளத்துக்கு 1000 வாங்குறேன், அதுவும் தப்பு தான். அப்படியா சொல்ல முடியுதான்னு கேட்கிறேன். முடியவே இல்லை. அவ்வளவுக்கு மோசமான முறையில் என்ன செய்கிறோம், எல்லாமே வந்து ரூபாயோட நிறுத்திக்கிறான். நம்ம சமூகத்தில் வந்து பணத்தையும் கேட்கிறான், நகையை கேட்கிறான். நகை அவளுடைய நகை, அது என்ன நீ என்ன தீரு, இன்னைக்குதான் பேச்சு வந்து என்ன தருவியன்னு ஆரம்பமே. பொண்ணுடைய படிப்பு என்ன, குணம் என்ன, அதனுடைய அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எது பிரச்சனை, என்ன போடுவிய, என்ன தருவிய, ஆரம்பிக்கிறது பேச்சு எப்படி இது கல்யாணத்துல இதுதான் ஆரம்பிக்கிறார்கள். அப்ப என்னென்னலாம் கேட்கறான், பணம் கேட்கறான். சில ஊர்ல கொடுமை, சில ஊர்கள் அதிராம்பட்டணம், காயல்பட்டணம், கீழக்கரை, நாகூர் மாதிரி சில ஊர்கள் இருக்கிறது. நாகூர் இருக்கான்னு தெரியல, இந்த 3 ஊர் இருக்கிறது. இங்க என்ன செய்வாங்க, ஒரு பொண்ணை பார்த்தா ஊடு கண்டிப்பா கொடுத்தாகணும். ஆம்பளை எல்லாம் பொம்பளை வீட்டுல போய் இருக்கிறாங்க. காயல்பட்டத்தில் உள்ள எல்லாரும் எங்க போய் இருக்கிறாங்க, அவங்க வீட்டுல இருக்க மாட்டார்கள். அவங்க எந்த பெண்ணை விட்டு கல்யாணம் பண்றாங்களோ புகுந்த வீட்டுக்கு போயிருவாங்க. அந்த வீட்டுல மட்டும் பொம்பளை புகுந்த வீட்டுக்கு போதா இல்லையா, அந்த மாதிரி வந்து பிறந்த வீட்டை விட்டுவிட்டு மாப்பிள்ளைய அனுப்பி வைப்பாங்க. எல்லாரும் கண்ணீர் விட்டு அழுது, பொண்ணு அனுப்பி வைக்கிறீங்கல்ல, சிரிக்கிறது நடக்கிறது உண்மை. இது இல்லைன்னு மறக்க முடியுமா? காயல்பட்ட யாரா இருக்கிறீங்களா? இருக்கா? நான் உண்மைதானே? சரி, உள்ளதான் சொல்றேன். அதாவது மாப்பிள்ளைய வந்து பெத்து வளர்த்துட்டு இவன் எங்க அனுப்புறது, கல்யாணம் பண்ணுனா இவன் இங்க இருக்க மாட்டான். இவன் கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு அவன் வீட்டில் அவன் இருப்பது கிடையாது. அப்படி என்ன செய்யறாங்க, பொண்ணு வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. அது அந்த வீடு பெண்ணு பேர்ல தான். எந்த ஆம்பளைக்காவது காயல்பட்டணத்தில் ஆம்பளை பேர்ல வீடு இருக்குமா? இருக்கவே இருக்காது. இருக்க ஒண்ணு இருக்கு, நெசவுத்துறை ஜமாத்து மட்டும் இல்லங்கிறாங்க. சரி, பெரும்பாலும் இருக்கா இல்லையா? அப்ப ஆம்பளை பேர்ல வீடு இருக்காதுங்கிற. எனக்கு ஒரு வீடு இருக்குன்னு வைங்களேன், எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தா நான் வந்து எனக்கு வீடு இருக்காது, என் முன்னாடி தான் இருக்கும். அந்த சமூக அமைப்புல வந்து என் மனைவி பேர்ல அந்த வீடு இருக்கும், அதுல நான் இருந்துகிட்டு இருப்பேன். எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை இருந்தா நான் பொம்பளை பிள்ளைக்கு அந்த வீட்டை என்ன செஞ்சிடணும், எழுதி கொடுத்துடணும். அப்ப வீடு இல்லைன்னா கல்யாணம் பண்ணவே முடியாது. ஒரு வீடு இருக்கும், 4 பொம்பளை பத்தி அவன் என்ன ஆகுறது?
வீடு ஒன்னே ஒன்னு இருக்கிறது. 4 பொம்பளை பிள்ளைய பெற்றிருந்தான்னு சொன்னா ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டை கொடுத்துட்டு 3 பொம்பளை பிள்ளைக்கு வீடு வாங்குற வரைக்கும் அது காத்து கொண்டிருப்பார்கள். வீடு வாங்குற வரைக்கும் என்ன செய்யும்? 10 வருஷம் 20 வருஷம் தள்ளிக்கிட்டே போகும். அப்ப இது எவ்வளவு பெரிய கொடுமையா இருக்குன்னு பாத்தீங்களா இல்லையா? அப்ப இதெல்லாம் ஒரு பெரிய அநியாயமா இருக்கு, ஏத்துக்கொள்ள முடியல. எப்படி இந்த சமூகத்துல அஸ்கினூஹுன்ன மின் ஹைது சகன்தும், நீங்கள் குடியிருக்கும் இடத்தில் உங்கள் மனைவிமார்களை குடியிருக்க வையுங்கள் அல்லாஹ் கட்டளையிடுறான். அது எப்ப கட்டளையிடுறான்? சூரத்து தலாக்குல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தலாக்கு சொன்ன பிறகு இதா இருக்கிறாங்களே அந்த கட்டத்தில் அல்லாஹ் சொல்றான். விவாகரத்து நடந்த உடனே, விவாகரத்துக்கு முன்னாடி எப்படி நீங்க பாத்துக்கிறேன், விவாகரத்து நடந்த உடனே வெளியேற்றாதீங்க. 3 மாசம் டைம் இருக்குதுல்ல, அதுக்குள்ள நீங்க மனம் மாறலாம், சேர்ந்து கொள்ற வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்கள் எங்க இருக்கிறீர்களோ அங்கேயே அவர்களை குடியமர்த்து வையுங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல கட்டளை இடுகிறான். அஸ்கினூஹுன்ன மின் ஹைது சகன்தும், நீங்கள் குடியிருக்கும் இடத்தில் அவர்களை குடியிருக்க வையுங்கள் விவாகரத்துக்கு பிறகு அப்படின்னு சொன்னா, அப்ப வாழும்போது எங்க குடியிருக்கணும்? நம்ம வீட்டுல மனைவி வந்திருக்கணும். அப்ப புருஷனுடைய வீட்டுல தான் மனைவி. இது பெரிய டவுரி தானே. இது என்ன நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னா, ஒரு பெண்ணை பெற்றவனுக்கு இது எப்படி சாத்தியமாகும்? 2 பெண்ணை 3 பெண்ணை பெற்ற அவனுடைய நிலைமை என்ன, அந்த பெண்களுடைய நிலைமை என்ன? இது மாதிரி ஒரு சமூகம் இருந்துச்சுன்னா அந்த சமூகத்தை பற்றி மற்றவர்களுடைய பார்வை என்ன? இதுக்கெல்லாம் மறுமையில் அல்லாஹ்வுடைய பார்வை எப்படி இருக்கும்? இதெல்லாம் யோசிக்கணுமா இல்லையா? இப்படி இல்லாம ரொம்ப சர்வ சாதாரணமா என்ன செய்யறது, இந்த பொருளாதாரத்துக்கு பொறுப்பேற்றுக் கொண்ட ஒரு ஆம்பளை பொம்பளையாக மாறி இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இன்னும் போக போக இப்ப சொல்றாங்க விஞ்ஞான ரீதியா விஞ்ஞான ரீதியா இப்ப கண்டுபிடிச்சு என்ன சொல்றான், இன்னும் கொஞ்சம் 1 லட்சம் வருஷத்துல எல்லாம் ஆம்பளை ஒருத்தர் இருக்க மாட்டானா. 1 லட்சம் வருஷம் ஆச்சுன்னு சொன்னா அந்த அளவு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. ஏன் குறையுது? ஆண்கள்கிட்ட ஒய் குரோமோசோம் உற்பத்தி குறைவாகி கொண்டே இருக்கிறது. அந்த ரேஷியோ எடுத்து பாக்குறான். அப்ப ஒய் குரோமோசோம் ஆண்கள்கிட்ட 2000 எவ்வளவு இருந்துச்சு, 1200 எவ்வளவு இருந்துச்சு, 200 ஆண்டு 1400 வருஷத்துல எவ்வளவு இருந்துச்சு, 1800 எவ்வளவு இருந்துச்சுன்னு பாத்துக்கிட்டே வர்றான். இப்ப 2000 பாக்குறான்னா பல மடங்கு சரிஞ்சு இருக்கிறது. அதாவது ஆண்களுடைய உற்பத்தி குறைவா இருக்கிறது. ஒய் இருந்தா தான் ஆம்பளை ஆகும். அவனுடைய உயிரணுல XY குரோமோசோம்ல ஒய்யும் X இருந்தா தான், ஒய் இருந்தா தான் என்னவாக ஆம்பளை பிள்ளை பிறக்கணும். எக்ஸா இருந்துச்சுன்னு சொன்னா ஆம்பளை பிள்ளை பிறக்காது. அப்ப ஆம்பளை பிள்ளை பிறக்கக்கூடிய அந்த ஒய் குரோமோசோம் பெரும்பாலும் குறைந்து கொண்டே வருகிறது. அப்படி வந்தால் என்னவாகும்? ஆம்பளை ஒரு ஜாதியும் இருக்காது. 1 லட்சம் வருஷத்துக்கு பிறகு என்ன இருக்காதுங்கன்னா, 1 லட்சம் வருஷத்துக்கு பிறகு அறவே இருக்காது. ஆனா அதனுடைய விளைவு கொஞ்சம் கொஞ்சமா வரும்ல. ஒரு ஊர்ல வருஷத்துக்கு 10 ஆம்பளை குறைஞ்சா என்னவாகும்? 10 வருஷம் 100 ஆம்பளை குறைஞ்சிருவான, 100 பொம்பளை குடி போயிருவாள. அப்ப 100 ஆம்பளைக்கு 200 பொம்பளை இருப்பாள. 100 ஆம்பளை இருக்கக்கூடிய ஊர்ல 200 பொம்பளை இருந்தா அப்ப இன்னும் பயமா இருக்கிறது. இவங்க சரியா இருக்கிற காலத்துல இப்படி கொடுமைப்படுத்துறாங்களே. அப்ப அதிகமா பெண்கள் அதிகமாய் போய் ஆண்கள் ரொம்ப குறைஞ்சு போயிட்டா எவ்வளவு காப்பான்? பயமா இருக்கிறது. என்ன லெவலுக்கு ஆகும் இப்பவே தாங்க முடியலையே. இப்ப ஒண்ணு பெரிய வித்தியாசம்லாம் இல்ல ஆணுக்கு பெண்ணுக்கு, ஓரளவுக்கு நெருக்கி சமமா இருக்கணும். சின்ன வித்தியாசம் இருக்கு. ஆம்பளை 100 பேர் இருந்தான்னு சொன்னா பொம்பளை ஒரு 102 பேர் இருக்கலாம், 105 பேர் இருக்கலாம். இந்த அளவுல தான் ஆண் பெண்ணுடைய சதவிகிதம் இப்ப இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் காலத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப டிஃபரெண்ட் ஆகி போயிடும். 100க்கு 120 ஆகும், 100க்கு 130 ஆகும். ஆம்பளை 100 பொம்பளை 130, ஆம்பளை 100 பொம்பளை 140, ஆம்பளை 100 பொம்பளை 150. அப்ப 150 பொம்பளை 100 பேருக்கு போட்டி போட்டா ரேட்டு கூலி போயிரும்ல. 150 பேர் 100 பேரை விலைக்கு வாங்க பார்த்தாங்கன்னா கிடைக்குமா? கிடைக்க விலைக்கு தான் வாங்குறது. வரதட்சணை தானே. பொம்பளை காசை வச்சுக்கிட்டு பொம்பளை பெற்ற மாப்பிள்ளையை சந்தையில வாங்கி கொடுக்குறான். அப்ப வாங்கி கொடுக்க பொம்பளை என்னவாக 100க்கு 100 இருந்தா பெரிய ரேட்டு சொல்ல முடியாது. சரியா இருந்தா டிமாண்ட் தேவையை விட கம்மியா இருந்தா ரேட்டு கூடி போயிரும்ல. தக்காளி